ஹலோ ஆல், குட் ஈவினிங். இன்றைக்கி டே 2 ஆஃப் வாக்கிங். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 6:20 ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, விடாமுயற்சி லேட்டானாலும் கண்டிப்பாக போயே ஆகணும். போகலாம். அவங்க எல்லாருக்கும் நான் டிரைவிங் ஸ்கூல் ஜாயின் பண்ண ஒரு ஃபன்னியான ஸ்டோரியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். கத்தாருக்கு 5 வருஷம் ஆச்சு. வீட்டுக்கு பின்னாடி தான் டிரைவிங் ஸ்கூல். ஒவ்வொரு டைமும் மேடி டிரைவிங் படி வீட்டில் சும்மா இருக்கிறல டிரைவிங் ஆச்சும் படி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு வேஸ்ட்டாக அதுக்கு காசை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பிகாஸ் நம்ம இந்தியன் மணிக்கு இங்கே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 65,000 to 70,000 rupees ஆகும். எப்படியும் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி சும்மா தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டாம் படிக்கலான்னு சொல்லி படிக்கவே இல்லை. டிராஃபிக் ரூல்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டணும்னா ப்ராப்பர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணலனாலும் ஃபைனு, அது இதுன்னு ரொம்ப ரூல்ஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பயமும் கூட. நம்ம லைசன்ஸ் எடுத்து எங்கே ஓட்ட போகிறோன்னு. இந்தியன் லைசன்ஸ் என்கிட்ட இருக்குது, ஊரில் ஓட்டியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இங்கே ஓட்டுறதுல ரொம்ப பயம் இருந்தது. அதனாலேயே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறதுக்கு முயற்சியே காட்டலை. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனோன்னா, சப்போஸ் மேடிக்கே உடம்பு சரியில்லைனா கூட டாக்ஸியோ இல்லை மெட்ரோவில் தான் போக வேண்டியதாக இருந்தது. நிறையா பைசா அதுக்கே போகுதே அப்படின்ட்டு யோசிச்சு அப்போல்லாம் சொல்லுவாங்க, நீ ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தேன்னா இதெல்லாம் தேவையா நமக்கு, நீயே ஓட்டுவல்ல, நம்மக்கிட்ட தான் வண்டி இருக்கே அப்படின்னு. நானும் சரின்னு 5 வருஷம் கழிச்சு நம்மளும் லைசன்ஸ் எடுக்கலான்னு ஒரு தைரியமான முடிவுக்கு வந்தேன். அப்புறமா ஒரு வழியாக டிரைவிங் ஸ்கூலில் போய் அட்மிஷன் போடுறதுக்கு என்கொயரி பண்ணலாம், எவ்வளோ ஃபீஸு என்னன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு நம்பி என்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா என்கொயரி பண்ணி முடிச்சுட்டு ஃபீஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகலையே, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் என்கொயரி தானே பண்ண போகிறோன்னு சொன்னீங்க, அட்மிஷன் போட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, எதுக்கு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தியரி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸே அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நானும் ஃபஸ்ட்டு தியரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த தியரி எக்ஸாமுக்கு கிளாஸஸ் டிரைவிங் ஸ்கூல்லே எடுப்பாங்களாம். டெய்லி நம்ம போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கோவிட் வந்துச்சா, எல்லாமே ஆன்லைன் ஆனது. ஸோ இவங்களுமே டெக்னாலஜிலையும் இம்ப்ரூவ் பண்ணி ஆப் டெவலப் பண்ணாங்க. ஆன்லைன்லேயே தியரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ், வீடியோஸ், டெமோன்னு எல்லாமே கொடுத்து ஒரு ஆப்பை கையில் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நானும் படித்து எல்லாம் கிளியர் பண்ணது. ஒரு வழியாக தியரி எக்ஸாமுக்கு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு போனேன். காலையிலேயே போய் எக்ஸாம் எழுதிட்டும் வந்தேன். இங்கே தியரி எக்ஸாம் நம்ம எழுதின உடனே நம்ம பாஸ் ஆஃப் ஆகலாம், அதுலேயே ரிசல்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு டேட் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு. சரி, ஓகே, மெதுவாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து கால் பண்ணாங்க, உங்களுக்கு 11 to 12 ஸ்லாட் அலோகேட் பண்ணியிருக்கோம், கிளாஸுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. நானும் சரி, ஓகே, கிளாஸுக்கு இனிமேல் ஒழுங்காக போகலாம், மிஸ் பண்ணாமல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு மேடியை கொண்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போங்க ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் மொதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா அம்மா விடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நானும் என்னை விட்டுட்டு போங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி விட்டுட்டு போக சொல்லி டிரைவிங் கிளாஸ்க்கு போக வேண்டிய நாளும் வந்துச்சு. மேடியும் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தாங்க. என்னோட டிரைவிங் மாஸ்டர் யார் என்னன்னு எல்லாமே பார்த்து என்னை விட்டுட்டு நல்லபடியாக போய் படிச்சுட்டு வாமா அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு குழந்தைங்கள பேரண்ட்ஸ் விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தைங்கலாம் ஐயோ என்னை தனியாக விட்டுட்டு போகிறாங்களேன்னு சொல்லி அழுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. நானும் ரொம்ப அழுதுட்டேன் வெளியே நின்று. மேடி, எதுக்கு நீ அழுற, என்ன பிரச்சனை, டிரைவிங் கிளாஸ் தானே சேர்த்து விட்டேன், அதுக்கு போய் அழுறியா அப்படின்னாங்க.
எனக்கு ஏதோ என்னை தனியாக எங்கேயும் விட்டுட்டு போகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. கத்தார் வந்ததுலேருந்து எங்கே போனாலும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி மேடி இல்லாமல் எங்கேயுமே வெளியே போக மாட்டேன். தனியாக ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கிளாஸ்க்கு போகிறோன்னே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எதுக்கு அழுதேன், ஏன் அழுதேன்னு எனக்கே தெரியலை. ஏதோ ரொம்ப பயமாயிருச்சு. அண்ட் தனியாக நம்மளை விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்பவே நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம், இப்படி இருக்கக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தைரியமாக போகலான்னு சொல்லி கிளாஸ்க்குள்ளே நானும் போனேன். ஃபர்ஸ்ட் டே டிரைவிங் கிளாஸ் நல்லபடியாக போச்சு. அப்படியே ஒவ்வொரு நாள் கிளாஸும் போச்சு. அதுக்கப்புறமா டிரைவிங் எக்ஸாமுக்கும் ஸ்லாட் புக் பண்ணோம். புக் பண்ணதுக்கப்புறமா எக்ஸாம் டேட்டும் வந்துச்சு. ரோட் டெஸ்ட்டும் கிளியர் பண்ணேன். பார்க்கிங் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு நாள் டேட் கொடுத்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டேன். திருப்பி செகண்ட் அட்டெம்ப்டில் அதையும் கிளியர் பண்ணி நல்லபடியாக டிரைவிங் லைசன்ஸும் வாங்கினேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டே நினச்ச மாதிரி லைசன்ஸ் என்னவோ பர்ஸ்குள்ளே தூங்கிட்டு தான் இருக்குது. கார் ஓட்டுவேன் நல்லா, பட் ஸ்டில் எங்கேயும் போகிறதில்ல. மேடியோடு போனால் ஓட்டுறதோட சரி. மேடி என்னை இவ்வளோ புஷ் பண்ணலன்னா கண்டிப்பாக நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்க மாட்டேன். அவங்க தான் நீ எடு, டிரைவிங் லைசன்ஸ் எடு, உனக்கு தேவை, யூஸ் ஆகும், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ நானும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேன். கத்தாரில் எனக்கும் இப்போ வண்டி ஓட்ட தெரியும். நானும் கார்லாம் ஓட்டலாம். ஆட்டோமேட்டிக் தான் வாங்கியிருக்கேன், மேனுவலுக்கு வாங்கல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு அப்படியே உட்காந்துருக்கேன். கர்ச்சீஃபில் இதுக்கு மேலே ஈரம் இல்லாத இடமே இல்லை. அவ்வளோ தூரம் ஸ்வெட் ஆயிடுச்சு. வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறதுக்கு. அப்படியே நடந்து போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காரை தனியாக நீயே எடுத்து பக்கத்தில் கடைக்கு எதுவும் போகணுன்னா நீயே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு மேடி சொன்னால் நான் போக மாட்டேன். அதுக்கு இன்னும் தைரியம் வரல. எனக்கு டபுள்ஸ் ஓட்ட தாங்க தெரியும், சிங்கிள்ஸ் ஓட்ட தெரியாது. அந்த கதை தான். எப்போ அதுக்கு தைரியம் வருமோ தெரியல. அதுக்கும் மேடி என்னை இன்னும் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுவும் சீக்கிரம் ஒரு நாள் வரும். அப்படி மட்டும் ஓட்ட தைரியம் வந்துருச்சுன்னா இந்த டயலாகில் சொல்கிற மாதிரி சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நல்லா ஊர் சுற்ற போயிடுவேன். அதனால அந்த தைரியம் வராமல் இருக்கிறதே நல்லது. டிரைவிங் ஸ்கூல் போகிறதுக்கு யாரெல்லாம் அழுதுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஃபன்னியாக நடந்த ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக ஃபீல் பண்ணதெல்லாம் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டோரி அவ்வளோதான். இதை மாதிரி நான் வீடியோ போடலாமானும் சொல்லுங்கள். என்னதான் நம்ம எல்லோரும் வீட்டில் பெரிய சூற புலியாக இருந்தாலும் வெளியே நிறைய சமயங்களில், நிறைய இடங்களில், நிறைய விஷயங்களில் எலி மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக ஓடிடுறோம். அப்படி இல்லாமல் நல்ல தைரியமாக போல்டாக இருக்கணும். சொல்கிறேன், நான் ஒன்றும் பெரிய தைரியசாலி இல்லைங்க. இன்றைக்கி நாம் எவ்வளோ நடந்திருக்கோம். மணி 7:15 ஆயிடுச்சு. சேம் கிலோமீட்டர்ஸ் தான்.